வணக்கம். நம்மள பல பேர் நம்மளோட கடந்த கால தவறுகளை நினைச்சு வருத்தப்படுறோம் இல்லையா? இல்லைன்னா நம்ம எதிர்காலத்தை பத்தி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கோம். ஆனா பகவத்கீதையை இந்த சுமைகள்ல இருந்து விடுபட்டு ஒரு ஆனந்தமான வாழ்க்கையை வாழ்றதுக்கு ஒரு தெளிவான வழியை காட்டுது. இன்னைக்கு அந்த வழியை பத்தி தான் நம்ம ஆழமா பார்க்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். முதல்ல இந்த சக்தி வாய்ந்த வரியோட ஆரம்பிக்கலாம். நாம செஞ்ச தவறுகளை நினைச்சு நமக்கெல்லாம் ஆன்மீகத்துல இடமே இல்லைன்னு பல பேர் நினைக்கலாம். ஆனா கீதை என்ன சொல்லுதுன்னா, உங்க கடந்த காலம் ஒரு விஷயமே இல்ல. உங்களுடைய உண்மையான நேர்மையான பக்தி மட்டும்தான் கடவுளோட அரவணைப்புக்குள்ள நுழைய தேவை. இது எவ்ளோ பெரிய ஒரு நம்பிக்கை கொடுக்குது இல்லையா? இந்த கேள்விய ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். உங்களுடைய கடந்த கால தவறுகள் உங்க எதிர்காலத்தை தீர்மானிக்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு ஒரு நிலை வந்தா எப்படி இருக்கும்? இந்த ஒரு எண்ணம் தான் கீதை நமக்கு காட்டுற மன்னிப்பு மற்றும் மாற்றத்துக்கான பயணத்தோட முதல் படி. இது மனசுல வச்சுக்கிட்டே அடுத்த பகுதிக்கு போகலாம். சரி, இதுல முதல் மற்றும் மிக முக்கியமான கருத்து என்னன்னா, ஒரு நேர்மையான மனமாற்றம். உங்க கடந்த காலம் எவ்வளவு மோசமா இருந்தாலும் சரி, உண்மையிலேயே மாறணும்னு நீங்க எடுக்கிற ஒரே ஒரு முடிவு எல்லாத்தையுமே மாத்துற சக்தி கொண்டது. அது எப்படின்னு பாப்போம். இந்த ஒரு ஆழமான கருத்தை ஒரு ரொம்ப சிம்பிளான உதாரணம் மூலமா புரிஞ்சுக்கலாம். ஒரு கிளாஸ் ரூமை கற்பனை பண்ணி பாருங்க. அங்க ஒரு பையன் இருக்கான். அவன் எப்போதுமே சேட்டை பண்ணுவான், பாடத்துல கவனமே செலுத்த மாட்டான். வாத்தியாருக்கு அவன் ஒரு பெரிய தலைவலியாவே இருக்கான். ஆனா ஒரு நாள் யாரும் கட்டாயப்படுத்தாம, தண்டனைக்கு பயந்து இல்லாம, அவனாவே மனசோட ஆழத்திலிருந்து மாறணும்னு முடிவு பண்றான். நான் இனிமே நல்லா படிக்கணும்னு ஒரு உண்மையான தீர்மானத்துக்கு வர்றான். இதுதான் கதையோட திருப்புமுனை. அந்த பையனோட நேர்மையான மாற்றத்தை பார்த்து டீச்சர் என்ன பண்ணுவாங்க? அவனோட பழைய சேட்டைகளை எல்லாம் மறந்துட்டு உடனே அவனை ஏத்துக்கிட்டு ஹெல்ப் பண்ண ஆரம்பிப்பாங்க இல்லையா? கீதை என்ன சொல்லுதுன்னா, கடவுளோட மன்னிப்பும் கருணையும் இதே மாதிரிதான். நீங்க நேர்மையா அவர் பக்கம் திரும்பும்போது உங்க கடந்த காலம் மன்னிக்கப்படுது. அப்போ ஆன்மீக ரீதியா இந்த நேர்மையான மாற்றம்னா என்ன? அதுக்கு பேர்தான் முழுமையான சரணாகதி. நீங்க உண்மையான பக்தியோட கடவுள் பக்கம் திரும்பும்போது உங்களுடைய கடந்த கால பாவங்கள் எல்லாமே உடனே மன்னிக்கப்படுது. இதுதான் கீதா நமக்கு கொடுக்கிற வாக்குறுதி. சரி, மாறணும்னு முடிவு பண்ணியாச்சு. அடுத்து என்ன? கீதை இந்த ஆன்மீக பயணத்தை ரொம்ப தெளிவா ஒரு 4 படியா பிரிச்சு காட்டுது. அந்த படிகள் என்னன்னு இப்ப பார்க்கலாம். இதோ பாருங்க, இதுதான் அந்த 4 படிகள். அதர்மத்திலிருந்து தர்மத்திற்கு மாறுறது, கடவுள்கிட்ட சரணடைறது, முழுமையான அறிவைப் பெறுறது, கடைசியா ஒரு ஆனந்தமான வாழ்க்கை அடைறது. இதுதான் நம்ம பயணத்தோட ஒரு மேப் மாதிரி. வாங்க ஒவ்வொரு படியா சுருக்கமா பார்க்கலாம். முதல் படி ஒரு தெளிவான தேர்வை பத்தி பேசுது. அதர்மம்னு சொல்லப்படுற தப்பான வழிகளை விட்டுட்டு தர்மம்னு சொல்லப்படுற சரியான நேர்மையான வாழ்க்கை பாதையை நாம தேர்ந்தெடுக்கணும். இதுதான் நம்ம செயல்கள்ல நாம கொண்டு வர்ற முதல் மாற்றம். 2வது படி நம்பிக்கை மற்றும் பக்தி. எல்லாம் எனக்கு தான் தெரியும் அப்படிங்கிற அகந்தையை விட்டுட்டு ஒரு பெரிய சக்தியிடம் நம்மள முழுசா ஒப்படைக்கிறது. பிரார்த்தனை மூலமா நீங்களே எனக்கு வழிகாட்டுங்கன்னு கேக்குறது. நீங்க சரணடைஞ்சதுக்கு அப்புறம் 3வது மற்றும் 4வது படிகள் ரொம்ப இயல்பாவே நடக்கும். எப்படின்னா, அந்த சரணாகதி தான் பிரபஞ்சத்தை பத்தின முழுமையான அறிவுக்கு கதவு திறக்குது. அந்த அறிவு உங்க வாழ்க்கைய துன்பத்திலிருந்து ஆனந்தமா ஒரு கொண்டாட்டமா மாத்திடுது. சரி, பாதை தெரிஞ்சிடுச்சு. ஆனா இந்த பாதையில நடக்க நமக்கு சில கருவிகள் வேணும் இல்லையா? பகவான் கிருஷ்ணர் நமக்கு ரொம்ப பிராக்டிகலா 5 ஆலோசனைகளை தர்றாரு. அதை இப்போ நம்ம பார்க்கலாம். முதல்ல கடவுள நோக்கமாக கொள்வது. 2வது மனச அவரால நிரப்புறது. 3வது ஒரு பக்தனா இருக்கிறது. 4வது அவர் பேர்ல செயல்படுறது. கடைசியா அவரிலேயே மூழ்கி இருக்கிறது. இந்த 5 ஆலோசனைகளும் நம்ம ஆன்மீக தொடர்பை ஆழப்படுத்த ஒரு தெளிவான வழியை காட்டுது. முதல் ஆலோசனை நம்மளோட பார்வையை மாற்றத பத்தி தான். பணம், புகழ், இந்த மாதிரி உலக விஷயங்களுக்கு பின்னாடி ஓடுறத நிறுத்திட்டு கடவுளை அடையிறது தான் வாழ்க்கையோட உண்மையான நோக்கம்னு நம்ம புத்தி தெளிவா புரிஞ்சுக்கணும். அடுத்த 2 ஆலோசனைகளும் நம்மளோட உள் உலகத்தை பத்தினது. அதாவது வெளியிலிருந்து வர்ற கவனச்சிதறல்கள் கிட்ட இருந்து மனசை கட்டுப்படுத்தி அத கடவுளோட எண்ணங்களால நிரப்பணும். அதுக்கப்புறம் நாம செய்யற ஒவ்வொரு வேலையுமே ஒரு பக்தியா ஒரு பிரார்த்தனையா மாத்தணும். கடைசி 2 ஆலோசனைகளும் நம்மள ஒரு உச்சக்கட்ட நிலைக்கு கொண்டு போகுது. நம்மளோட ஒவ்வொரு செயலையும் நான் செய்யறேன்னு நினைக்காம கடவுளுக்காக செய்யறேன்னு செய்யும்போது அந்த நான்கிற அகங்காரம் மெதுவா கரைஞ்சிரும். நாம கடவுளோட கையில ஒரு கருவியா மாறி கடைசியில அவரோட முழுமையா ஒன்னாயிடுவோம். சரி, இந்த பாதையில பயணம் செஞ்சா நாம அடைய போற அந்த இலக்கு எப்படி இருக்கும்? அந்த மகிழ்ச்சியான வாழ்க்கை இல்லனா ஆனந்த நிலைனா உண்மையில என்ன? அத பத்தி இப்ப விரிவா பார்க்கலாம்.
இந்த ரெண்டு பக்கத்தையும் பாருங்க, வித்தியாசம் ரொம்ப அழகா புரியும். ஒரு பக்கம் துன்பம், நிலையற்ற தன்மை, அறியாமை, இதெல்லாம் நிறைஞ்ச நம்ம சாதாரண வாழ்க்கை. இன்னொரு பக்கம் ஆன்மீக அறிவால கிடைக்கிற ஆனந்தம், நிலைத்தன்மை, தெளிவு. இது ஒரு இருட்டுலேருந்து வெளிச்சத்துக்கு போற பயணம் மாதிரி. அந்த ஆனந்த நிலையில வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு அருமையான உதாரணம் சொல்றேன், கேளுங்க. வாழ்க்கை ஒரு துன்பமான போராட்டமா இல்லாம ஒரு தீம் பார்க் மாதிரி ஆகிடுமா. கடவுளோட ஆனந்தத்தை நிரந்தரமா உணர்ந்துகிட்டே வாழ்க்கையோட ஒவ்வொரு நிமிஷத்தையும் ஒரு கொண்டாட்டமா நாம அனுபவிக்க முடியும். இறுதியா இந்த பயணத்தோட உச்சக்கட்ட பலன் இதுதான். நான் என்னுடையது அப்படிங்கிற அகங்காரம் முழுமையா கரைஞ்சு போய் நாம அந்த தெய்வீக பேருணர்வோட ஒன்னா கலந்துடுவோம். இதுதான் மனித பிறவியோட இறுதி இலக்குன்னு சொல்லப்படுது. சரி, இவ்ளோ ஆழமான ஒரு தத்துவத்தை நம்மளோட அன்றாட வாழ்க்கைக்கு எப்படி கொண்டு வரது? இந்த ஒரு கேள்வியோட இந்த விளக்கத்தை நான் முடிக்கிறேன். அகங்காரத்தின் அடிப்படையில் இல்லாம ஒரு முழுமையான சரணடைதல் உணர்வோடு இன்னைக்கு உங்களால ஒரு சின்ன செயலை செய்ய முடியுமா? அது என்னவா இருக்கும்? யோசிச்சு பாருங்க. நன்றி.